பரிதாரத்தை பூசிக்கொள்ள ரெண்டு பெண் பிள்ளை இருக்கிறது. ஆமா ஜாவி. அதனால ஆமா. சரி அந்த போட்டோ ஒரு பாட்டு ஒண்ணு பாட விட்டுறேன். பாட்டு பாடுவா? ஆமா. நான் எஸ்பி மாத்தி பண்ணுவேமா? பாடுற இந்த கோலத்துல பாடுற. ஓ உன்னோயா? உன் தொண்டை கீழடா. பாடுற. ஏன் தொண்டை கீழமா? பாடுவா? பாடு. பாடு பா. பாடு. பா 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 பா. சரி இனிமேல் மரியாதையா பேசணும். நான் உனக்கு தோல் இருக்கணும். பேசணும் தலைமை நினைக்கிறேன். பூட்டா வாயில பூவா? பேச ஒழுங்கா பேசு. பூ வச்சு வாயில போயா? நாங்க நீட்டுறேன். பேசுடா. வாய் அதிகமா தந்தா போ போ போ. அம்மா அம்மா அப்பா காரிடார் எம்சி ஓல்டுமன் விஎஸ்ஓபி 1848. ஆஹா பேச்சு வந்து விட்டது. அவளுக்கு அப்பாயில் படிவாஸ் வாட்டறங்க கோழி பாருங்க உனக்கு. சிவாய முடு சாமி மோசமான ஆளியா நீ? என்னுடைய மல்லிகாபுரம் நாடி மரணத்திற்கு காரணம் என்ன சாமி? காரணம் இல்லாமல் வருவேனா? சொல்லுங்கள் ஐயா. மாத்தண்ட மண்டவா இருந்தாலும் சீரன் திறப்போடு அரசாட்சி செய்து வருகிறாய். முகத்தில் சந்தோஷம் கிடையாது. அலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டும். ஒரு மன்னனுடைய முகமாக்கப்பட்ட இப்படி வாடி வணங்கி இருக்கிறதே காரணம் என்ன? நாலு நாளா செய்து பேசு சாமி. இறைவா அகத்தில் அழக முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். அகம் என்றால் முகம். ஆமாங்க. அந்த முகத்திலே ஒருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆமா அவங்க சந்தோஷமா இருக்கிறார்களா இல்ல மனவேதனையோடு இருக்கிறார்களா என்ற உண்மை தெரிந்துவிடும். முகத்தை பார்த்தாவே தெரியும் சொல்லுவாங்க. அதனாலதான் அகத்தில் அழகு முகத்திலே தெரியும். ஆமாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால உள்ளத்திலே இருப்பது முகத்தை பார்க்க முடியாத தெரிந்துவிடும். ஆமா சாமி. அகம் என்றால் உள்ளம், முகம் என்றால் இது அனைவரும் பார்க்க. ஆமாங்க. அதனால என்னுடைய முகத்தை பார்த்தவழி சோர்வாக இருக்கிறாய் என்ன காரணம் என்று சொல்லிவிட்டீர்கள் சாமி. நான் எப்படி சாமி சொல்வேன்? திருமணம் நடந்து ஒரே ஒரு அவரை சோழதாமரை நாட்டை ஆளக்கூடிய இரளையின் தம்பி இரளையாக்கதற்கு மனமளித்து கொடுத்தேன். என் மகன் நல்லபடியில் வாழ்க்கை அவன் 2 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்னுடைய மருமக பிள்ளை நாராயணனால் கொல்லப்பட்டார். அவன் இருந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை 36 மாதங்களாக என்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கிறார். மண்ணா செடியா கொடி அவள் வயிற்றில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை சாமி. அது நினைக்கும் பொழுது என் மனவேதனைப்படுகிறது ஐயா. அப்படியா? ஆமா. இனி மனவேதனைப்பட வேண்டாம். உன்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும். இவ்வளவுதானே? மகள் விஸ்வதமா
ஆண்டவா, எண்ணத்தால் செய்கையால் யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாத பாவையம்மா, பெண்ணாக பிறந்தவருடைய வாழ்வில் நடக்கின்ற நிலையை பாருங்களம்மா. இறைவா, 36 மாதங்களாக நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றது. நான் யாருக்கு என்ன பாவத்தை யார் கூட நான் கிடைத்து மல்லிகாபுரி கோட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்த இந்த விசுவபாணி 36 மாதங்களாக குழந்தையை பிறக்காமல் தப்பாவினா கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் அனைவரை எடை பார்த்து கேவலமா பேசுகிறார்களே. ஒரு பெண்ணாக பிறந்தவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். இருந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் 10 மாதங்கள் தான். நான் 36 மாதங்களாக கர்ப்பிணியாகவே இருக்கின்றது. என்னதான் மர்மம் என்றே தெரியவில்லையே. என் வயிற்றில் இருப்பது கல்லா இல்ல மரமா இல்ல செடியா இல்ல கொடியா என்னவென்றே தெரியவில்லையே. அம்மா, பெண்ணாக பிறந்தவள் நான் பட துயரத்து துன்பத்தையும் பாருங்கள் அம்மா. நான் காலமெல்லாம் கண்ணீரில் வாழ வேண்டுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் முடிந்ததும் காலமெல்லாம் கணவனோடு சந்தோஷமா வாழ வேண்டும் என்று நான் கணவனை இழந்து அமகலியா நிற்கிறேன். நிறை மாத கர்ப்பிணியா நிற்கிறேன் அம்மா. இந்த பாவைக்கு நேர்ந்த நிலைமை வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே நேரக்கூடாது இறைவா. வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது ஆண்டவா. கனவாக வந்த உறவு கலைந்து போனதம்மா. கண்ணீரில் நனைந்தோம் சோதனை தீரவில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. சோதனை தீரவில்லை சொல்லியட யாரும் இல்லை. மின்ன பெண்ண அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை. என்னுடைய மகள் அழிந்து கொண்டிருக்கும் கோலத்தை பார்க்க வேண்டுமா? பாருங்கள் ஐயா. தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை. மின்ன பின்ன அழுததில்லை சொல்லி தர யாரும் இல்லை. என்னுடைய மகள் பார்த்தாயா தன்னை தலைவரை அழுது கொண்டு போகிறாள் சாமி. தலைவரை கோலத்தோடு புறப்படுகிறார். அவளை பார்க்கும் பொழுதே என்னுடைய மனம் எதிராக நிற்கிறது. வேதனை கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு நாளும் என் மகளுடைய முகத்தை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை சாமி. அப்படியா? நீங்களாவது என் மகளுக்கு ஆறுதல் சொல்ல வாருங்கள் ஐயா. போகலாம்.
அழுததில்லை சொல்லித்தர யாருமில்லை. வந்தவரை வாழ வைக்க செந்தமை திரு நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானானோ நாங்கள் புசி புசி என்று அண்ணப்பட்டு ஆதரித்த பாவிகளுக்கு நேர்ந்த நிலைமை அம்மா. என்னுடைய குறையை யாரிடம் சொல்லவே இறைவா? அப்பா தாய் தந்தை அனுபவிக்காத கொடுமை இந்த பாவி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே ஒவ்வொரு நாளும் கண்டுபிட்டு கதறாத குறையில்லை அம்மா. நான் தன்னின் தலைமையிலே ஒவ்வொரு நாளும் இந்த பாவி மனவேதனையோடு அழுது கொண்டிருக்கிறேன். எங்கே கண்ணீர் விட்டு நான் அடிந்தால் என் மகள் மனம் மாறிப்பட்டு விடுமோ, என் மகள் துணித்து விடுவாளோ, என் மகள் துவண்டு விடுவாளோ என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் சிரித்த முகத்தோடு உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என் சோகத்தை மறைத்து நிலைமை ஏற்பட வேண்டும். எந்த ஒரு பெற்றெடுத்த தாயோ தந்தையோ மகள் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே. அப்பா நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனோ, நான் யாருக்குடைய கெடுத்தேனப்பா. அப்பா எனக்கு நேர்ந்த நிலைமையை பாருங்கள் அப்பா. மகளே சுகமானி, உன்னை மா வீரனுக்கு தானே திருமணம் செய்து கொடுத்தேன். உன் விதியோ இல்லை உன் தலையெழுத்தோ அந்த பிரம்மன் போட்ட விதியோ இல்லவோ தெரியவில்லை அம்மா. சந்தோஷமாக வாழ்ந்திருந்த உன்னுடைய வாழ்க்கையை 2 மாதம் நீ கர்ப்பிணியாக இருக்க பொழுது உன்னுடைய கணவன் விதி அந்த நாராயணன் முடித்து விட்டான் அம்மா. நாராயணன் முடித்து விட்டார். அன்று முதல் இன்று வரை 36 மாதங்களாக நீ இருக்க நிலைமையை பார்க்கும் பொழுது என் இருதயமே வெடித்து விடும் போது நான் காலமெல்லாம் கண்ணீரில் வாழ வேண்டுமா தந்தையே? இந்த பாவை பட துயரத்தை நான் யாரிடம் சொல்ல வேணாப்பா. இந்த பாவி நான் படக்கூடிய துன்பமும் துயரமும் பாருங்கள் தந்தையே. மகளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் பெற்றெடுத்த தாயை தந்தை நினைப்பார்கள். ஆனா என் நிலையை கண்டு நீங்கள் வேதனை கொள்கிறாய் அப்பா. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தையை நினைவில் சுமர்ந்து தொட்டு தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமர்ந்து இத்தனை சுமைகளையுமே சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிறந்தவள் காலமெல்லாம் குடும்பத்திற்காக சிரித்த முகத்தோடு வாழ்கிறோம் அப்பா. இந்த பாவினுடைய வாழ்வில் விதி விளையாடி விட்டது அப்பா. பாழானா வாழ்வின்
நான் நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. மகளே, அழ வேண்டாம் அப்பா. உன் கண்ணீரை துடைப்பதற்காக, நம்முடைய கருணை காட்டுவதற்காக மகா முனிவர் நாரத முனிவரையே நம்ம தேடி வந்திருக்கிறார். அப்படியா? அவரை அம்மா. சுவாமி, 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 விஸ்வதமான மனதார வாழ்த்துக்கள் சுவாமி. மகளே, நலம் உண்டாகட்டும். எழுந்திரிமா. நலமோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உரைக்கிறார். ஆனா என் நிலைமையை பாருங்கள் சுவாமி. நான் பட துயரத்தைய துன்பத்தைய பாருங்கள் சுவாமி. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கை நடுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு கொடிய வழிமறைத்தேனோ, கலந்த சிநேகதரை கலக செய்தேனோ, களவு செய்பவருக்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, நான் என்ன பாவத்தை செய்தேனா? நான் கலங்க நிற்கிறேன். 36 மாதங்களாக இந்த பாவி நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். என் வயிற்றில் இருப்பது என்னவென்றே தெரியவில்லையே சுவாமி. ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணமாகி அம்மி மிதித்து அருந்ததிய பார்த்து ஊர் அறிய உலகம் அறிய அக்னி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மணமேடையில் மாலையை மாற்றிக்கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவன் மனைவி இருவரும் சந்தோஷமாக இருந்து அந்த பெண்ணாக பிறந்தவள் நிறை மாத கர்ப்பிணி ஆன பிறகு 10 மாதங்கள் முடிந்தவுடனே குழந்தை பிறந்து விடுமே. ஆனா 36 மாதங்களாக இந்த பாவி நான் என்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னதான் என்று எனக்கே தெரியவில்லையே சுவாமி. எதனால் நடக்கிறது? எதற்காக இந்த பாவி நான் இப்படி கண்ணீரில் வாழ வேண்டும்? இதற்கு காரணம் தான் என்ன சாமி? என் வயிற்றில் இருப்பது கல்லா அல்லது மரமா அல்லது செடியா இல்லை கொடியா மர்மமாக இருக்கிறது. மகளே, கலங்க வேண்டாம். இது சாபத்தால் நேர்ந்தது. ஆமா. யார் கொடுத்த சாபம்? நீ அறியாமல் செய்த தவறுக்கு சாபம் அனுபவித்துக் சாமி, நான் அறியாமல் செய்த தவறினால் கொடுத்த சாபத்தால் வந்த விளைவா? அபேனந்த முனிவர் என்ற முனிவர் உனக்கு சாபத்தை அளித்து விட்டார். எதற்காக சாபத்தை அளித்தார் தெரியுமா? எதற்காக சுவாமி? அவர் 6 மாத காலங்கள் உண்ணாமல் உறங்காமல் தவம் இருப்பது வழக்கம். அப்படி தவம் இருந்து 6 மாத காலங்கள் கழிந்து கண் விழித்து பார்ப்பார். அவர் கண் விழித்து பார்க்கின்ற நேரத்தில் எந்த நாடு எந்த வீடு தெரிகிறதோ அவர் வீட்டிற்கு சென்று ஏசகம் பெற்று உண்ணுவது உறங்குவது வழக்கம். மீண்டும் அவர் தவத்தில் இருப்பார். அப்படி 6 மாத காலங்கள் முடிந்த பிறகு தவத்தை முடித்துவிட்டு கண் விழித்து பார்க்கும் நேரத்தில் உன்னுடைய நாடு தெரிந்தது சோனிதாபுரி நாடு. பிறகு அவர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தார். உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் கதவு தாளிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நீயும் உன்னுடைய கணவனும் சிற்றின்பத்தில் சந்தோஷமாக இருந்தார். அவர் அழைத்தார். உங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லை. ஆகினால் அவருக்கு கோபம் பிறந்து கொடிய சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் தெரியுமா? என்ன சாபம்? நான் அழைத்தும் கதவு தாளிட்டு இருக்கிறது. இந்த சிற்றின்பத்தால் வரக்கூடிய கருவானது 36 மாத காலங்கள் கருவறையை விட்டு அவளுக்கு வரக்கூடாது என்று சாபத்தை முனிவர் கொடுத்த சாபதாடா என்னை இப்படி மாட்டி வதைக்கிறது. அறியாமல் செய்த தவறினா இந்த பாவி நான் துடியா துடித்துக் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. இதற்கு வழியே இல்லையா? வழி இருக்கிறது. என்ன சுவாமி? என்ன வழி சாமி சொல்லுங்கள். இப்போதே இமாச்சலம் புறப்பட வேண்டும். இமாச்சலம் புறப்பட்டு ஈசனை கோரி தவம் இருந்தால் இதற்கு வழி பிறக்கும். இறைவா, இறைவனையே வணங்கினால் அவருடைய அருளால் இதற்கு ஒரு விமர்சனம் கிடைக்குமா? அப்படி என்றால் என்னுடைய மகள் விமர்சனம் அடைய வேண்டும் என்றால் புறப்படுகிறேன். விமர்சனம் சந்திக்கிறேன். ஆண்டவனை வணங்குகிறேன். ஐயா வணங்குகிறேன். என்னுடைய மனதில் தெளிவு பிறக்கின்றது சுவாமி. என்னுடைய தந்தையை புறப்படுகிறார்.
ஈசனை வணங்கி ஈசனுடைய அருளால் எனக்கு குழந்தை பிறந்து விட்டால் போதும் சுவாமி. நான் வருகிறேன் சுவாமி. கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். இமாச்சலம் வந்துவிட்டு இதே இடத்திலே இறைவனை வழிபாடு செய்தால் இறைவன் வருவார். அவருடைய திருக்காட்சியால் என்னுடைய மகளுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும். அவள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சைலன்ஸ் சைலன்ஸ். வணங்கலாம். ஓ நமோ நமச்சிவாய. இணையால வர வேண்டும் பரமேஸ்வராம். பரமேஸ்வரா கடமையாக தவம் செய்யும் உமாமகேஸ்வரன் ஆகாய மார்க்கமாக நின்று அருட்பெரும் ஜோதியாய் காட்சியளிக்கிறேன். நான் வணக்கம் ஆண்டவனா வந்திருப்பதை ஆமா கல்கிறது பார்க்கலாமா? பார்க்கலாம். மாற்றம் என்பதை ஒருபோதும் கிடையாது. ஏமாற்றம் என்பதை கிடையாது. மாசி மருவி ஆஹா இறைவா, எங்க பார்த்தாலும் ஜோதி வடிவமாக காட்சியளிக்கும் இறைவனே, இன்று என்னுடைய கண்களுக்கு ஆகாய மார்க்கமாக ஜோதி வடிவமாக எனக்கு காட்சி தந்தாய ஆண்டவா, அடியேன் வணங்குகிறேன். இறைவா, உன்னை கோரி தவம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணம் மார்த்தாண்ட சூரா? இரவென்றும் பகலென்றும் பனி என்றும் குளிர் என்றும் காற்றென்றும் மழை என்றும் பாராமல் இரவும் பகலமாக உன்னைய நினைத்து நான் துதித்து கொண்டிருக்கிறேனே. இதற்கு காரணம் உன்னுடைய பாதார விந்தத்தை ஆதாரமாக அடைய வேண்டும் என்பதற்காக உன்னை கோரி அருந்தவம் செய்தேன் ஆண்டவா. மார்த்தாண்ட சூரா, மனமகிழ்ந்து ஆசீர்வாதம் செய்தேன். மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல், வெயில் என்று பாராமல் என்னை வேண்டி கடமையாக தவம் செய்தாய். உன் தவத்தின் மகிமை என்னவென்று நான் சொல்லலாமா? ஆண்டவா, நான் எதற்காக தவம் செய்தேன்? எனக்கென்று ஒரு மகளை தந்தாய். அந்த மகளுக்கு இல்லறத்திலே ஈடுபட அவளுக்கு ஒரு திருமணம் செய்து முடிக்க வழி செய்தாய். திருமணம் முடித்து கணவனோடு சந்தோஷமாக இருக்கும் வேளையிலே 2 மாத கர்ப்பிணியாக அவள் இருக்கும் நேரத்தில் அவருடைய கணவனுடைய உயிரை எடுத்து விட்டாய். மகளை அமர்த்தலியாக்கி விட்டாய். அது மட்டுமா, 36 மாதங்களாக என்னுடைய மகள் கர்ப்பமற்று இருக்கிறாள். அவள் வயிற்றிலே என்ன இருக்கிறது என்று தெரியாமல் இந்த பாவி அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன். இறைவா, இதற்கு நீதான் ஒரு வழிகாட்ட வேண்டும் ஆண்டவா, வழிகாட்ட வேண்டும். மார்த்தாண்ட சூரா, ஆண்டவா, உடைய மகள் 36 மாதங்களாக கர்ப்பத்தோடு இருக்கிறாள். உண்மை. அவள் வயிற்றிலே இருப்பது கல்லா, மரமா, செடியா, கொடியா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். புரியவில்லை இறைவா. இதற்கான மார்க்கம் இதோ என் சக்தியின் திரிசூலத்தில் இருக்கும். 2 எலுமிச்சக்கடை உனக்காக அளிக்கிறேன், பெற்றுக்கொள். ஓம் நமச்சிவாய. பக்தா மார்த்தாண்ட சோரா, இந்த சிவன் கொடுத்த 2 எலுமிச்சைகளை கொண்டு சென்று
ஒரு கனியை உன்னுடைய மகள் உள்ளுக்குள் அருந்த வேண்டும். அவனுடைய வயிற்றிலே இதை அருந்த வேண்டும். ஒரு கனியை உள்ளுக்குள் அருந்த வேண்டும். மற்றொரு கனியை என்னுடைய பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வழிபாட்டு வர வேண்டும். மகனை அப்படி இந்த 2 கனியினை ஒரு கனி என் மகள் அருந்த வேண்டும். இன்னொரு கனியை உன்னுடைய பூஜை அறையிலே அவள் வைத்து பூஜை செய்ய வேண்டுமா? இதை செய்தால் என் மகளுடைய குறை தீருமா ஆண்டவா? நிச்சயம் தீரும் சென்று வா. குறை என்பது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. தந்தை எப்பொழுது வருவார் என்றே தெரியவில்லையே. அப்பா அப்பா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகவில்லை. என்னப்பா இப்பொழுது உன் கஷ்டமெல்லாம் பூமாறி போக போகிறது தாயி. அப்பா புரியவில்லையே. ஆண்டவனை வணங்கினேன். ஆமா, அருள் காட்சி ஜோதி வடிவமா காட்சி தந்தார். பிறகு என்ன நடந்தது? அவருடைய திரு கருணையால் 2 கனிகளை எனக்கு தந்திருக்கிறார். அப்படியா? தந்தையே, இந்த கனியை நான் என்ன செய்ய வேண்டும்? மகனே, ஒரு கனியை நீ உட்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. இந்த கனியை நான் புசிக்க வேண்டும். ஆமா. பிறகு இன்னொரு கனியை நாம் வணங்குகின்ற பூஜை அறை, ஆமா, அந்த பூஜையை வைத்து சிவபெருமானை நீ அன்றாட வணங்க வேண்டும். ஆகட்டும் தந்தையே. அப்பா, இப்பொழுதே புறப்படுகிறேன். ஒரு கனியை புசித்து விடுகிறேன், மற்றொரு கனியை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்கிறேன். நான் வருகிறேன். நீங்கள் கொடுத்த கனியை நான் புசித்து விட்டேன் அப்பா. சந்தோஷமா அப்பா? என்னப்பா? என்னப்பா இது? ஐயோ அப்பா, ஐயோ தந்தையே, இல்லப்பா, எனக்குள்ளே ஒரு மாற்றம் தெரிகிறது அப்பா. என்னப்பா? வயிறு வலிக்கிறது அப்பா. ஐயோ ஐயோ முடியல, போய் வாடா. என்ன சொல்லுங்க? என்னுடைய மகள் 36 மாதங்களாக கர்ப்பமாக இருந்தாலே அவளுடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கினேன். அவர் அருளால் 2 கனிகள் கொடுத்தார். வறுத்து கொடுத்தாரா? இல்லப்பா, பேசி கொடுத்தாரு. வறுத்து கொடுத்தாரா? என்ன வேதனை பட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் சொல்லுங்க, பத்தி சொல்லதான் தெரியும். ஒரு கனியை புசித்த உடனே அவனுக்கு வயிறு வலி ஏற்பட்டு ஐயோ, இடுப்படியா? ஐயோ, ஏதாச்சும் தெரியலையே. 6 மாசமா இருந்தாலே குழந்தைக்கு இந்த தலைக்கு திரு போச்சா? நான் என்ன ஏன்னா அவன் அப்படிதான் இழுத்தாங்க. நீதான் சொல்லுவேன். அடுத்த ஜீட்டு நாயுடே நீதான். அதானே, அந்த நாள்ல ஜீட்டு நாயுடு நினைச்சா ஒரே இரவுல ஒரு மாளிகை 7 மாளிகை கட்டி அந்த ஒரே ராத்திரி இடிச்சு மண்மட் ஆகிடுவான். அதனால தான் ஜீட்டு நாயுடுன்னு சொல்லுவாங்க. ஜீட்டி நாயுடு, ஒரு நாயுடு ஜீட்டிங்க. நாயுடு ஜீட்டிங்க. நாய் வயித்துல போந்தியா, நாய் வயித்துல போந்தியா, அது மேல பேசக்கூடாதுடா. நம்மள 4 அக்கா தங்கச்சி பேசலாமா? அம்மா இடுப்படியா துடிச்சுக்கிறாங்க ஐயா. பொறுக்கும்போது ஆம்பளைங்களாம் போலாமா? என்ன தெரியா பேசுறீங்க? எங்க அக்கா பொண்ணு கூட தான் வேலை செய்யுது ஐயா. அரண்மனை தான் வேலை செய்யுது. நான் போய் கேட்டு வைக்கிறேன். அம்மா எப்படி கேட்டுங்க? நானும் பாத்துக்கிறேன். ரொம்ப அருமையா பாக்கட பிரசவம். கை தந்து ஆமா, எனக்கு அதான் பார்த்தா. ஆமா, கம்முன்னு உட்கார்றா நீ. ஓ ருக்கு ருக்கு, நீ நல்ல நக்கு. ஐயோ அம்மா எங்கடி இருக்கீங்க? ருக்கா நக்கு.
பேராண்டிய நானே புயல் இல்லாம தடமாறி கிடக்குற இந்த நேரத்துல வந்து ஏப்பிரியா என்னடா சேதியா ஆடா வெறும் தூள் புயலா வாங்கி குத்துட்டியாடா டேய் பையா என்னடா சேதியா மாசமாடா பங்குனி மாசமா சித்திர மாசமாடா டேய் பிரசவம் பாக்கணுமா பிரசவத்திலே பேர் போனவடா நான் பாக்குறேன்டா டேய் அம்மா ராஜாத்தி விஸ்வதபானு நல்ல முக்குடி அம்மா நல்ல முக்குடி பந்தல் ஆட்டாதடியே ராஜாத்தி அதை தாண்டி அம்மா அப்படிதான் இருக்கு அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கிடியே கொஞ்சம் பொறுத்துக்கிடியம்மா குழந்தை பெத்து போத்து அம்மா இவன் முக்கியங்கிறான் கம்மியாட்டி முண்டா அம்மாளுக்கு குழந்தை பிறந்துக்குதுடா டேய் பேராண்டி எனக்கு கண்ணோ தெரியல மண்ணோ தெரியல அட யார வெளிவிட போயிடா சாண்டா கொஞ்சம் பையா டேய் பேராண்டி கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல இறானா தடவி பாத்து சொல்றேன் தடி எப்படி பார்த்து சொல்லுவா தடி பார்த்தா எப்படி தெரியும் பேராண்டிய நம்மளுக்கு பிறந்த குழந்தைய தடவி பார்த்தனா கொம்பு கொடிமா இருந்தா புள்ளேன்னு சொல்லுவேன் சிமெண்ட் தர மாதிரி அம்மைய மையன்னு இருந்தா பொட்டேஷன் சொல்லணும் பொட்ட பையன் சாவச்சிடுவாங்க அவ கேட்டா என்னடா பண்ண அம்மாளுக்கு பிறந்த குழந்தை தடவி பார்த்ததுல அம்மாவுக்கு ஆம்பளை போல போல பிறந்துக்குது ஆம்பளை புள்ள பொண்ணுக்கு எனக்கு பேரன் பிடித்து புள்ள வர பண்டுகிறா அதனால பாண்டிச்சேரி போன தலைவாங்க கூட சந்தோஷத்தை கொண்டாடுத்தால சந்தோஷம் எங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பத்துக்கிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுத்தால கஷ்டப்பட்டவன் குடும்பத்துல குழந்தை பிறகுது ஆமா சும்மா இருக்கிறவனா எதுக்குடா அவனுக்கு புள்ள பிறந்து எங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரக்கு வாங்கி கொடுத்தாங்க ஓடி இருக்கா கல்யாணம்னா சரக்கு ஆமா குத்துனா சரக்கு கர்மா இருந்தாலும் சரக்கு எல்லாத்துக்குமே சரக்கு வைக்கிறோம் நம்ம குழந்தை பத்து சரக்கு வச்சாகணும் அந்த நாள்ல கல்யாணம் பிறந்தாவோ கல்யாணம் நடந்தாவோ குழந்தை பிறந்தாவோ போய் மனசார வாழ்த்திட்டு அந்த குழந்தைய தொட்டு கும்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் அப்படி கிடையாது. வர மாட்டோம் அப்படியா பம்சன் வரனா கோட்டை கோயில்ல நிறணும். சரிப்பா நீங்க கேட்டது அத்தனை எனக்கு என்ன பணத்தர கொடுவா ஆகினால் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ கஞ்சலாவ தருகிறேன் எடுத்து சந்தோஷப்படுங்க. அம்மா அங்கறாங்களா இங்க பாருங்கள் தந்தையே அடகு வாழ்ந்த ஆண்மகன் பிறந்திருக்கிறார் பேர பிள்ளைய பாருங்கள் அப்பா என்ன அழகாக திருடனுக்கு போறது திறமசாலிக்கு போறது எப்படி பாருங்க உண்மையிலேயே திறமசாலி தாண்டா அவன் விதி வசத்தால அவர் போய் விட்டார். சரி பரவாயில்லை அம்மா அம்மால பொண்ணு பெரியோர்கள் தரிசனம் என்று கிடைக்கிறதோ அன்றே அந்த குடும்பத்திற்கு சாமி ஒரு விடுவு காலம் என்று சொன்னார்களே அது பொழுதல சாமி மாத்தன மன்னவா ஆமாம் நான் உரத்து பிரகாரம் கைலாயம் சென்றீரா ஆண்டவனை கண்டி என்ன ஒரு அவருடைய அருளால்
2 கனி கொடுத்தார். அடடே. ஒரு கனி என் மகள் அறிந்தினால், ஒரு கனி பூஜை அறையில் இருக்கிறது. அப்படியா? அந்த கனியை புசித்த உடனே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. சந்தோஷம். உன் கதை தெரிந்து விட்டதா? இருந்து விட்டது சாமி. ஆமா, அந்த மற்றொரு கனியை கொண்டு வாய். அப்படியா? ஆமா. புறப்படுகிறேன். குழந்தையாக இருக்கிறது. செல்வமே, வருத்தம் வேண்டாம், ஆண்டவன் கொடுத்த வரம் அம்மா. என்னையா ஆச்சரியாகுது? ஆச்சரியமாகுது. அந்த கடியை போய் கறந்தொட்டி எடுத்துக்க, தவறு கீழ் வந்து போச்சு. ஆமா, உடனே பார்த்தா குழந்தையா இருக்கிறது. என்னப்பா இது? ஆண்டவன் கொடுத்த கனி. அந்த ஆண்டவன் தான் இந்த அருளை வழங்கியிருக்கிறார். அதுக்கு பீர் பீர் நாய்வே. குழந்தை அடிக்காதடா. மானாவரி ஆயுதம் கிடக்குது. அழகாக இருக்கிறார்கள் சாமி. பார்த்தையா, எப்பொழுது வந்து நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்களோ, இனி என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் தான் சுவாமி. அதாரா, உனக்கு கூட காரி வந்து வச்சுக்கிறியா நீ? ஏய், சுவாமி பத்தி தவற பேசாத. என் குடும்பத்துக்கு கூட சாமி, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது மாவி சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? நான் வரேன். அவர் என்ன குழந்தை கொடுக்குற தெரியுமா? அவரு இல்ல, யார் அவன்? மகளே, பிள்ளை பிறக்கவில்லை என்று வருத்தத்தோடு இருந்தாய். ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளையாக இருக்கிறது. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு? இந்த குழந்தைகளுக்கு நீதான் பெயர் சூட்ட வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆம் சாமி. ஆம் சாமிடா. என்னது? ஆம் சாமி. ஆமாம் சுவாமி. ஆம் சாமி. ஆம் சாமி இல்ல, ஆமாம் சுவாமி. ஆமா சாமி. சரி, பெயர் சுட்ட போகிறேன். வாயிலே வைங்க. ஏய், யார் வாயில? என் நாவிலே வைத்து விடுகிறேன். பேர் உனக்கு வைக்க தெரியுமா? நாவில நான் வைப்பேன். அண்ணா, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் உனக்கு தெரியுமாவா? ஏய் ரமேஷ், என்னங்க? உனக்கு தெரியுமா? ஏங்க, எங்க ஊர்ல பேர் போன பெருமாள் சாமி யாருன்னா என்ன தான் சொல்லுவாங்க. பேர் வைக்கிறதுல பேர் போன பெருமாள் சாமி. என்னப்பா சொல்ற? நான் பேர் வச்ச ஒரு குழந்தை கூட ஊர்ல உருப்படியா கிடையாது. டேய் டேய், ஏங்க, பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுதுங்க. சொல்லுடா. எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, பெரிய பெரிய இடம். அமெரிக்காவா? அதை விட பெரிய இடம். ஜப்பானா? அதை விட பெரிய இடம். அதை விட பெரிய இடம். அதோட அதோட என்ன வேற என்ன பெரிய இடம்? அதை விட பெரிய இடம்டா. என்ன இடம்? என்ன இடம்? எல்லாம் சாம்பர்ல செங்கல் அறக்குதுங்க. ஷாம்பூல செங்கலா இருக்கு. என்ன ஊர்ல? ஷாம்பூ இல்லையா? பூந்தமல்லியில இருந்து அம்சிக்கார வெறும் வேலை செய்யுதுங்க பாரு. ஏண்டா? என்னங்க? நீ பேர் வச்ச குழந்தை பூரா செங்கல் சூழல் தான் வேலை செய்தா? என்ன செங்கல் சூழல வேலை செய்தாரு? செங்கல் அறக்கிறது கேவலமா பேசுகிறா? எத்தனை லாக்டவுன் போட்டாலும் பரவாயில்லைங்க, செங்கல் அறக்கிற வேலைக்கு மட்டும் தடையே கிடையாது. போய்தோட போனோமா, 1000 கல் அர்த்தமா துட்டு வாங்கணுமா, மார்க்கெட்டுக்கு போய் சிக்கனும் மட்டனும் மீன் எடுத்தாந்து குழம்பு வச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டு நிம்மதியா ராத்திரில பாய போட்டு குடும்பத்தோட படுக்கணும். உங்களை மாரியா வேக வண்டி எடுத்துக்கினு வேன் வண்டி எடுத்துக்கினு புட்ரா ஏற வந்து சீனை கட்டு லாக்டவுன்ல போலீஸ்காரன் வந்து டாய் ஏன்டா ஆட்ட ஆடுறீங்க அப்படியே? ஐயோ சாமி, நாங்க போயிரு சாமி, எங்களை விட்டுரு. சரியே, இவ்வளவு சொல்லிக்கிறியே. நீ வெளிய தலைக்கு சொல்ல வந்தே. ஆமா, அப்போ போலீசார் வந்த உடனே என்ன சொன்ன நீ? கொரோனா டைம்ல வந்து டேய் ஏன் நாடகம் நடத்துற, நித்ரா நாடகத்தை அப்படின்னாரு. ஐயா வணக்கம். கௌரவமா உள்ள வந்துட்டேன். என்ன உள்ள வந்த ஓடிட்டு பின்ன ஐயத்துக்கு நாமான்னு போயிடுன்ட்டேன். சரிப்பா, பேர் வைடா சீக்கிரம். பேர் வைப்பா. வச்சிட்டீங்களா? வைப்பா. நானே பேர் வச்சிரேன். பேர் வை. ஐயா பார், பொருள் ஒண்ணு, ஆனா 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். என்னப்பா சொல்ற? ஆமாங்க, பொருள் ஒன்று, ஆனா பேர் வந்து 2 2 பேரும் நீங்க 2 பேரும் பங்கிட்டு கூப்பிடணும். சரிப்பா. இது பெரிய பையனா, பெரிய பையன். அது சின்ன பையனா? ஆமா. இந்த பையனை நீ எப்படி கூப்பிட தெரியுமா? ரொம்ப மொல்லா மல்லா மல்லா மொல்லா மல்லா 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 அப்படின்னு நீ கூப்பிடணும். சின்ன பையன் அம்மா எப்படி கூப்பிட தெரியுமா? அடே கொட்டே. டேய், என்ன பேர் இது? ஏங்க, பொம்னாட்டிக்கெல்லாம் எப்பவுமே வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னா தெருவில் போய் விளையாடிக்கிட்டு பாரு, எப்பவுமே பொம்னாட்டிக்கு வாட்சிட்டு தான் கூப்பிடுவாங்க. அதனால நீ மொல்லா மல்லா 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 அம்மா கொட்டே. மலைக்கோட்டைன்னு ஒரு பேராடா? ஏன் அது வேணா, நல்லா இல்லையா? ஒரே இப்படி எல்லாம் வைக்க கூடாது. ஒரே இடத்துல பேர் வச்சிரு. நம்ம லாங்கற பேர்ல வேணாம், ஒரே இடத்துல. என்ன பேருப்பா? டேய், சூப்பரா வந்து புடங்க போதீரே உன்னை. சுவாமி, மகளே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே பெயர் சுட்டுங்க. ஆகட்டும்மா. வாயில நோய் இருந்தா வாய் பயணு வச்சுக்கோ. எங்க இருந்தா வர? இல்ல காதல் நோய் இருந்தா குச்சின்னு வச்சுக்கோ. எங்க இருந்துமா உன்னை குடிச்சிட்டு வந்தீங்க? ஆரணி போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்கவே இருக்க வேண்டியதானே? நீ தான் சாமி. மகளே, முதலாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க போகிறேன் தெரியுமா? 36 மாதங்கள் உன் கருவறையில் இருந்ததால்
வீரத்தோடு பிறந்திருக்கிறார். வீரத்தோடு பிறந்திருக்கிறார். அவரது முகத்தை பார்க்கும்போது தெரிகிறது வீரபாலு. வீரபாலன் அவனுக்கு பெயர். இரண்டாவது பிறந்த சிறிய மகனுக்கு என்ன பெயர்? சிவனுடைய அருளால் பிறந்தது. ஆமாம், எவ்வளவு சிரித்த முகம். பூஜை அறையில் பிறந்ததான் சிவபாலன். வீரபாலன் சிவபாலன் சிவபாலன். அப்பா இந்த சந்தோஷமான நேரத்தில் என் மக்களுக்கு பிறந்தநாள் விழா பெயர் சூட்டு விழா முடிந்து விட்டது. சிறப்பாக முடிந்து விட்டது. உங்கள் நிகழ்ச்சி நடக்கிறது. கண்ணுக்கு விருந்தளியுங்கள். கண்ணுக்கு விருந்தளிக்கணும். நேரா கையில சிறந்த கலை என்ன கலை? கரும கலை. நாட்டிய கலைடா. நாட்டி கலை. நாட்டிய மாதிரிகள் சிறப்பாக இருக்கிறார்கள். சிறப்பாக நாட்டியம் நடத்தி தேவலோகத்தில் கூட இப்படி கிடையாது. அதை விட அழகாக இருக்கிறார்கள். வர சொல்லுங்கள். ஆடினால் போதுமா? வாய் திறந்து பாட வேண்டும். ஓ, கண்ணுக்கு மட்டும் விருது அளிச்சாங்களே, காதுக்கு விருது அளிக்கிறேன்னு கேக்குறேன். வர சொல்ற பாரு. வாங்கம்மா. வாங்கம்மா பொங்கலே. இது குட்டே. ரெண்டோட சிமெண்ட் மூட்டை வந்துக்கிட்டு இறக்கி போடுறேன். வாடி. என்னடி இது? அடி அம்மா அண்ணன் கொடுங்களா? முட்டா போய் பத்து தூங்குங்க பலிச்சா. உன்னை எதுக்கு தெரியுமா? எதுக்கியா குட்டே? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டு நாரத மகாமுனி வந்திருக்கிறாரு. இனிமையான நேரம் ஆயிடுது. அம்மாவுக்கு 2 குழந்தை வந்துக்குது. அப்படியா? 2 ஆம்பளை குழந்தை. அதனால இந்த பிறந்த நாள் விழாவில நாட்டியம் வெகு சிறப்பா இருக்கணும். அப்படியா? ஆமா. ஆகட்டும். ஒவ்வொருத்தரா காட்டுறீங்களா? கும்பலா காட்டுறீங்களா? எப்படி பார்க்க போற? எப்படி காட்டாலும் பாப்படாது. என்னடா என்னடு? யாரு? மரியாதை கெடுத்துக்க. ஏன் கெடுத்துக்குது? அப்படியே பேசப்படாது. கருவாப்பையா கருவாப்பையா
கருவாப்பையா கருவாப்பையா பணம் கேட்டீங்களா? புள்ள தர நீங்க குழந்தை மாதிரிமா, குழந்தை மாதிரி நீங்க தேவையான தனிமரத்தை உள்ள வாங்க புள்ளா தர. வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க நாட்டி சிறப்பா முடிஞ்சது. உங்க நாட்டி எப்படி இருக்குன்னு சும்மா பிச்சு உதற வேண்டும். நீங்க ஆடாடும், நீங்க பாட பாட சாமியாருக்கு அப்படியே ஒய்வுணும். ஏய் சொல்லு ஒய்வுணும். இவ்வளவுதானே ஒழுவும் கண்டிப்பா. அதேதான். நாட்டு முதல்ல எங்களுக்கு பிரைஸ் தரணும். பிரைஸா? பிரைஸ் வேணுமா? நான் ரெடி பண்றேன். யோ நீட்டா குடுப்பியா குண்டா குடுப்பியா? உனக்கு எப்படி வேணும்? யோ நீ நீட்டா குண்டா குடுத்துட்டு வச்சுக்க, என் தலை மேல தூக்கிட்டு போக முடியாது. அதனால நீ நீட்டா குடுத்துட்டு வச்சுக்க, நீட்டா குடுற பொருள் எடுத்து என் தோல் மேல வச்சு சும்மா தர்ற தர்ற தர்ற. வாங்க காலம் கட்டு போய்க்கிற நேரத்துல இந்த மாதிரி கேட்கலாமா? நீட்டா வேணா குண்டா வேணா என்ன பணத்தை உங்க கையில கொடுத்தா வயல யாருன்னா மாடிக்கே அடிச்சு தூக்கி முடுவாங்க. அதனால உங்க அக்கௌண்ட் நம்பர் குடுத்தா உங்க அக்கௌண்ட்ல நாங்க பணத்தை போட்டுருவோம். நீ நேரா போய் சொருவி எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு.
மல்லிகை ரோசாப்பு சிறப்பாக இருந்தது. ஆமா, சந்தோஷமா மன நிம்மதியாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்பொழுது குருகுருவாய் சுக்லாச்சாரியிடம் சென்று அவரை நிறுத்தி சேர்க்க வேண்டும். ஆமா, கல்வி பயில வேண்டும் என்றால் அங்கு செல்ல வேண்டும். சுக்லாச்சாரி இடத்தில் சேர்க்க வேண்டும். அப்பா சாமி புறப்படுங்க. உனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அம்மா. என்னப்பா? உன்னுடைய கணவர் இறந்ததற்கு காரணம் யார் என்று உனக்கு நான் சொல்லிருக்கிறேன். உனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அம்மா. உன்னுடைய கணவன் இறந்ததற்கு காரணம் பூமாதேவி சிறைபிடிக்க சென்றதினால் அந்த அந்த பகவானுக்கு வருந்தி நரகனால் கோட்டை கட்டி அதிலே ஒளிந்து கொண்டிருக்க நேரத்தில் வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து பகவான் உன் கணவனை மடித்து விட்டார். இந்த உண்மையை நீ சாகின்ற வரையிலும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிடாத மக்களே. தந்தையை கொண்டவர்களை பழிபார்க்க வேண்டும் என்று புறப்பட்டு விடுவார்கள் அம்மா, புறப்பட்டு விடுவார்கள். கணவனை பிரிந்து நீ இத்தனை ஆண்டு காலம் பட்ட துயரமெல்லாம் போதும் மகளே, போதும். இனி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் சரி உண்மை மட்டும் சொல்லிவிடாதே. உன்னுடைய தந்தையை கொண்டவன் அரிபரந்தாமரை கொண்டு சொல்லிவிடாது தாயே. இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தேன். அதற்குள்ள எனக்கு இப்படியா ஒரு நிலைமையை கொடுக்க வேண்டும். தந்தையே, நீங்கள் உரைத்தபடி என் பிள்ளைகள் இடத்தில் உன்னுடைய தந்தை யார் என்று உரைக்கவே மாட்டேன் என்று உரைத்து
லூசா நீ யார் லூசு? லூசாயா நீ யாரா லூசு? சும்மா தானே வந்து நிக்கிறேன் எதுக்கு வர? மானவரி அடிக்கிற நான் போட்டதே. நானே எத்தரணும் நானே திரிக்கணும் நானே வாங்கணுமா வாங்கறதுதான் சம்பளமா? கம்பல்ல நான் தான் எல்லப்பா நான் ஹெல்ப் பண்ணல. என் ஒரு ஆள் தான் சாதாரணமா வச்சிடுறேன் வேற யார் அடிக்கிறா? உட்காந்து தூங்கிக்கிறேன் அவனை போட்டு கும்புறேன் நீ என்ன வர? வித்தி வைக்கணும் இந்த தாண்டா தூக்கம் வராது என்ன தூங்குறான் தூங்குறானா மூசிக்கிறான்னு தெரியல ஆ, அவனோட உருவாப்படை ஆ, ஆ. பலபட்டான். என்னங்க? அழைத்தவுடன் ஆஜராக வேண்டும் கூப்பிட்டவுடன் குரல் கொடுக்க வேண்டும் காலதாமதம் என்ன? என்னங்க? காலதாமதம். நானே ஏடாவிடமா வந்துக்கிறேன் கம்முனு இருக்க சோகத்துல வந்துக்கிறேன் ஐயா என்னடா சோகம் உனக்கு? எங்க அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க சேர்த்து போட்டு போனாங்களா இல்ல பக்கத்துல ஏய் செத்து விட்டாங்கய்யா இறந்து விட்டார்கள்? ஆ. அப்படி சொல்லு. ஏன் இருந்து விட்டாங்க சேர்த்து போட்டா. என்னடா அரசாங்கத்துல வேலை செய்றானே நம்ம காவல் வீட்டுல அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களே ஒரு மாலை வாங்கிட்டு போட்டேயா ஏய், ஒப்பஞ்சத்தை நீ சொன்னியா? என்ன சொன்னியா இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு நல்லதுதான் சொல்லுவாங்க கெட்டதுக்கெல்லாம் சொல்லாத வரணும் ஏன்டா உங்க ஒப்பஞ்சத்தை எனக்கு அப்புறம் தெரியும்? எப்படி தெரியாத போவோம் ஆளு விட்டு அனுப்பிட்டு ஆள் வரல எனக்கு ஆகணுமா இல்லையா யாருக்காக எனக்கு அப்புறம் தெரியும்? வாத்தியாரா சரியான சிலிம் கவர்மெண்ட் சாவு எனக்கு தெரியும். நல்லா பாலிஷா போயிச்சுக்கிறான்பா வாத்தியார் பாக்குறவங்க எல்லாம் வாத்தியார்ன்றான் என்ன கூட ஒரு தர வாத்தியார் ஆனா வாழ்க்கையில பணிவு இருக்குது தப்பு இல்லனா ஆமா. ஏய், ஓ ஒரு இறந்தத செய்தி சொல்ல வேண்டாம் சொன்னாதான் தெரியும். ஏங்க திடீர்னு செத்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் ஒப்பஞ்சத்துல உங்க அம்மால சேர்த்து சேர்த்தலாம். ரெண்டு பேரும் செத்துட்டாங்க ஐயா ரெண்டு பேரும் ஒரே பாலம் தோணியா? ஆமாங்க சரி அதுக்கு என்னடா அப்போ? எட்டு அடக்கம் மட்டும் வீட்டுக்கு வரதுக்குள்ள எங்க அண்ணங்காரன் நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஐயா எங்க அண்ணங்காரன் பஞ்சாயத்து வச்சுட்டான் ஏன்டா? சொத்து பிரிக்கிறதுக்கு ஏன்டா பணம் வீட்டுல இருக்க பஞ்சாயத்தா? எட்டு போய் பச்சிட்டு வரதுக்குள்ள பஞ்சாயத்து வச்சுட்டாங்க ஓ அண்ணன் என்றால் பாகப்பிரவணம் இருக்கும். சொத்து பிரிக்கணும் அப்படின்ட்டான் அப்ப அவங்க பஞ்சாயத்து பார்த்தாங்க. கொடுத்தாங்க சரி அப்பா இருந்தாலும் பிரிக்கதானே போறாங்க ஆமா. இப்போ பிரிக்கட்டும் சரி. அப்படின்ட்டு நானும் தகிரிமா நின்னுங்க நீ யாரு பஞ்சாயத்து மாசனம்னா? நான் சின்னவங்க சின்ன பிள்ளையா நீ? எங்க அண்ணன் பெரியவன் மண்ணம் பெரியவன். ஆ. ஏய், உட்காரு சொல்றான். அப்படிதான் உட்காரு கால அகல விரிக்காது ஆய் வரும் யாருக்கு? அதிகமா நான் துன்ற ஏயா துன்ற சுவையான உணவு. அறுசுவையான உணவு மா பலா வாழை முக்கணியோடு சாப்பாடு போட்டாங்க ஐயா இங்க தாண்டா சாப்பாடு. மாம்பை தத்தாந்து என் பையில வச்சு எறும்பி அடிக்காடு ஆத்திரம் முத்து வாங்கி வந்துடுறேன் உட்காரு பஞ்சாயத்து கூட்டாங்க ஐயா பஞ்சாயத்து கிட்ட நம்பர் எங்க அண்ணங்காரன் அண்ணங்காரன். மொத்த பேரும் அவனுக்கு சாதகமா பேசிக்கிறாங்க எங்க அண்ணுக்கு பஞ்சாயத்து கிட்ட இருந்து யாரு? எங்க அண்ணன் நீ ஆளட்டா இல்லையா? நான் ஆயிட்டா இல்லைங்க நீ யாரும் இல்லையா? இருக்கிறாங்க அண்ணங்கிறானே. அவன் திடீர்னு பஞ்சாயத்து வைப்பான்னு எனக்கு தெரியுமா தெரியாது. பஞ்சாயத்து கூட்டு வந்துட்டா உட்காந்து பெருமன் தலை உட்காந்து பஞ்சாயத்து பேசிக்கிறாங்க பெரியவங்க பேசுவாங்க. பாகத்தை பிரிக்கணும் எப்படி பிரிப்பாங்க எப்படி ஆகுது? எங்களுக்கு இருந்த நிலை என்ன எப்படி நடும்? ஒரே ஒரு கூரை வீடு ஏண்டா உங்க அப்பா சம்பாரிச்சது ஒரே ஒரு கூரை விடா? ஒரே ஒரு கூரை வீடு ஒரே ஒரு பசுமாடு ஒரே ஒரு தென்னை மரங்க சரி ஆ, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாங்க அண்ணன் ஓர வச்சுட்டு தம்பி. பண்ணிட்டானுங்க ஐயா ஓர வச்சுட்டு பண்ணிட்டா பஞ்சாயத்து பண்ணல ஏண்டா இவரா? கோவம் வருதுங்க இப்ப நினைச்சாலும் எனக்கு கோவம் வருது டேய் ஆ, அண்ணன் தம்பி மேலே பிரச்சனை இருக்கும். ஆமாங்க பாகத்தை எப்படி பஞ்சாயத்து பிரிப்பாங்க? பேசுறோம் நியாயமா பேசுற மாதிரியா ஆமா. இந்த மாதிரி ஓர வச்சுட்டு பாகத்தை பிரிக்கலாமா எப்படா பிரச்சா? ஊட்ட என்ன பண்ணாங்க தெரியுமா முதல் வீடு சவுருக்கு இது பாரு கீழே சவுரு இருக்கிற வரல எங்க அண்ணனுக்கு செவரே இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு கீழே ஏய். மேல கூரை இருக்குது பாரு அந்த கூரை எனக்கு பங்கிட்டானுங்க ஐயா பரவாயில்லடா நீ மேல தான்டா அவனை விட்டுக்கிறாங்க. அருகுதா இல்லையா மேலே உக்காந்து கிடப்பாங்க நான் என்ன குரங்கானா ஏண்டா? யார் ரெண்டு பசங்களை வச்சு பொண்டாட்டி வச்சு மேலே உக்காந்து கிடப்பாங்க ஏண்டா மேல கூரை? சரி ஊரு தான் இப்படி பிரிச்சுட்டாங்களே ஏய். சரி மாட்டை எப்படி பிரிக்கிறாங்க பாகன்ட்டு கம்மு நின்னுங்கிறாங்க மாட்டை எப்படி பிரிச்சாங்க தெரியுமா எப்படா பிரச்சாங்க? பின்னாடி பாகம் எங்க அண்ணனுக்கு பின்னாடி பாகம் உனனுக்கு. மின் பாகம் எனக்கு தீனி போறதுன்னு பால் கறக்குதாவன். மாட்டை அப்படி பிரிச்சாருங்க சரி. சரி தென்னை மரத்தை எப்படி தான் பிரிக்கிறாங்கன்ட்டு நான் கம்மு நின்னுதாங்க ஏய். தென்னை மரத்தை எப்படி பிரிச்சாங்க தெரியுமா எப்படிடா? மேல் பாகம் எங்க அண்ணனுக்கா கீழ் பாகம் எனக்கா டேய் சரியான ஓர வஞ்சனம் பண்ணுகிறாடா பஞ்சாயத்துக்காரன். பஞ்சாயத்து பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிட்டா ஐயா சின்ன புள்ள நீ வளர வேண்டிய வசே. சரி பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சுட்டாங்க ஏய். அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது நானும் கம்முன்னு விட்டேன் ஐயா சரி. நேத்து நாடகம் ஆட்டு நேரா வீட்டுக்கு போனா ஏய். பனி போறதுக்கு 1 மணி ஆயி போச்சு ஐயா ஆமா, நல்ல வெயில் தாங்க முடியல என்னால ஏய். அடடா தண்ணி தாகமாகுது ஒரு எள்ளீர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஏய். அப்படின்ட்டு நேரா போய் எங்க அண்ணாண்ட அண்ணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு எள்ளீர் அறுத்துக்கணும்னா ஏடா மேல் பாகம் உனந்தாச்சே ஆ. அதால கேட்டிருப்பேன். ஒரு எள்ளீர் அறுத்துக்கணும் எது வந்தாலும் கேட்டு அறுத்துக்கணும் நல்லதுடா நல்ல சரிதானே? பண்புடா. போய் எங்க அண்ணன் கிட்ட கேட்டா கம்யூனிட்டி பையன் சொல்றான் ஏய் எங்க அண்ணன் சொல்றாயா ஏய் கைவாடு எப்படி வரணும்? பாகம் உட்காருங்க கை வார்த்தையில உட்காரு என்னண்டு வா உட்காரு மோதி. சொல்றா டேய் பாகம் பிரிச்சுதான் ஏய். எந்த மேல் பாகம் இல்லையா ஆமா. அதுல நீ கை வைக்க கூடாது உன் பாகத்துல எள்ளி இருந்துடா நீ அத்துறேனா அடியில போய் எள்ளி காய்க்கும் காய்க்காத வேர்த்தடா இருக்கும். கொடுக்க மாட்டேன்டா பச்சாதான் பாக்கல ஐயா அடப்பா. தரவே மாட்டேன்டா தம்பின்னு பாக்கல. ஏய். என்ன பண்ணுவேன் நானு தண்ணி தாக அதிகமாயி போச்சு சரி போச்சு. அவன் பாகத்துல போய் நமக்கு அது தப்பு தானே ஆமா. அப்படின்ட்டு உட்காருங்க நேரா வீட்டுக்கு வந்துட்டா ஏய். வந்தாக்கா தோணு மழை அடிக்குது மழை அடிக்குது. எங்க அண்ணனும் எங்க அண்ணன் மடாட்டியும் பசங்களாம் போய் உள்ள படுத்துக்கினாங்க
வீட்டுக்குள்ள போய் பத்துக்கலாம் காய் தாப்பால் போட்டு நான் என்ன பண்ணுவேன் பசங்களை வச்சுட்டு கூரை மேல உக்காந்துக்கிறேன் ஜோடு மழை பெய்யுது நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ பாவம் டேய் அண்ணங்காரே டேய் பச்சாதாம இல்லையாடா கொஞ்சம் கழுத்தறா உள்ள வந்து படுத்துறேன் டேய் பாகம் பிரிச்சுதான் அடி சவர எந்த ஆமா மேல் பாகம் உண்டு நான் உன் பாகத்துக்கு வரனா நீ வராதுன்னு தீர்த்து சொல்லிட்டா ஐயா அதுல ஓர வஞ்சன அதுலயும் ஓர வஞ்சன பண்ணிட்டான் அட பாவி 2 நாளா என் மொண்டாட்டி மயிலே நஞ்சு தல்ல திடீர்னு என் மொண்டாட்டிக்கு ஜுரம் எடுத்துக்கிச்சு ஐயா ஏண்டா மயில் நல்லவே ஜுரம் தான் நடக்கும் நேரா எட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டேன் மொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டுமே ஒரு காபி தண்ணி வச்சு கொடுப்பேன் அப்படி நேரா வீட்டுக்கு வந்து பால் கறக்கலான்னு பார்த்தா அடி பாகம் எங்க அண்ணந்து மீன் பாகம் எண்டு அதுல சோதனை எங்க அண்ணியாட போய் அண்ணி ஒரு 1/2 லிட்டர் பால் கறந்து எடுத்து போய் இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல சேர்த்து வந்துக்கிறேன் மொண்டாட்டிய அதனால பால் கறந்து எடுத்து போய் டீ போட்டு கொடுத்துட்டு வர அப்படின்னா என் மொண்டாட்டி அதே என் அண்ணி அதே மாதிரி பேசுறா அண்ணி தெய்வத்துக்கு சமமாச்சே தெய்வத்துக்கு நான் அண்ணியாவா சரியான பண்ணிங்க பால் கறக்க விட மாட்டேன்ட்டாவா அடி அவங்க பாகம் விடல ஆமாங்க இது மாதிரி அவ்வளவு நாள் கொடுமை அனுபவிச்சு இவ்வளவு ஆகி போச்சா இதுக்கு ஒரு முடிவு கட்டினாட்டி நான் என்ன பண்ண நேரா வந்தங்க நான் போய் ஒரு பஞ்சாயத்து ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி பாக பிறனை பிரிச்சுட்டாங்க ஐயா இதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு கேட்டங்க அவரு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னார் நல்ல மனுஷன் ஆமா சொல்லிருப்பாரு நல்ல ஆலோசனை சொன்னார் என்னடா சொன்னாரு ஒன்னு மேல் பாகம் இல்லையா தென்னை மரத்துல அடி பாகம் உண்டு உன் அண்ணன் எப்ப தென்னை மரத்துல ஏறான் எள்ளி அறுக்கிறான்னு பாத்துக்கிட்டே அவன் மேல ஏற நேரத்துல கீழே வால் வச்சு ஆடுறான்னாரு